என்னங்க? சொல்லுப்பா. எனக்கு நான்வெஜ் சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா வீட்ல நான்வெஜ் இல்ல. என்ன பண்ணலாம்? அவ்வளவுதானே. மதுரை ஸ்டைல் மட்டன் கோலா உருண்டை. முக்கியமா வித்தவுட் மட்டன் செய்யலாமா? இந்த கோலா உருண்டைக்கு முக்கியமான ப்ராசஸே இந்த மீன் மேக்கர்ல ப்ராப்பரா குக் பண்றதுதான். மீன் மேக்கரை ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணி ஊற போட்டு வச்சிடணும். ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் ஊத்தி ஒரு 15 பூண்டு, ஒரு 5 இஞ்சி, ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். மீன் மேக்கர் தண்ணியில நல்லா புழிஞ்சு போட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 வரமிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா போடணும். 2 புல் அளவுக்கு தேங்காய் போட்டு வச்சுக்கணும். இங்க மட்டன் ஃபிளேவர் வர்றதுக்காக நம்ம அன்னபூர்ணா மட்டன் மசாலா யூஸ் பண்ண போறோம். இவங்க 50 வருஷமா இந்த மசாலா ஃபீல்ட்ல இருக்கிறதுனால சவுத் இந்தியன் டிஷ்க்கு பெஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்கள்ட்ட வைட் ரேஞ்ச் ஆஃப் மசாலாஸ் இருக்கு. அதனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி கருவேப்பிலை போட்டு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடணும். ஒரு 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்களை எடுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கணும். ஆறி வச்சிருக்கக்கூடிய இந்த மசாலாவை அரைச்சிட்டு பொட்டுக்களோட மிக்ஸ் பண்ணி பீரைட் ஆயில ஊத்தி ஒரு 2 நிமிஷம் சூடானதுக்கு அப்புறம் உருட்டி பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா தரமான மட்டன் கோலா உருண்டை வித்தவுட் மட்டன் ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.